இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற அம்மா தான் கேட்டுருக்குறா. வாங்க அந்த அம்மா என்னென்ன பொருள் கேட்டான்னு சொல்லி நாங்கள் ஒன்றா பார்க்கலாம். இது சாரியில் இருந்து போவோம். சாரி வந்து பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 சாரி கேட்டுருக்குறா. அம்மாவே செலக்ட் பண்ணி எடுத்துருக்குறா. இங்கால வந்து பாருங்க. அடுத்தது வந்து இங்கால வந்து எள்ளுப்பா வந்து இப்படி கருத்த எள்ளுப்பா கேட்டுருக்குறா பாருங்க. அதுவும் நல்ல வடிவாக அந்த கட்டியாவே உருண்டை பிடிக்காமல் நான் கட்டியாவே எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கால வந்து பெனாட்டு முக்கியமாக அம்மாவுக்கு தேவைன்னு சொல்லி ரொம்ப பெனாட்டு எடுக்கிறா. அடுத்தது வந்து இங்கால மல்லி கோப்பி தூள், இங்கால முட்டைமா, அடுத்து இங்கால கறித்தூள் மற்ற மஞ்சள் கடலை. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் முக்கியமாக இந்த கவரிங் கடை போயிருந்தேன் அம்மாட்ட. இந்த அவன்கிட்ட வில்லும் இருக்குது அப்படியே. அதோட அந்த நகையில் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டி விடுறேன். பார்த்தீங்களா 2 சோடி காப்பு எடுத்துருக்குறா. இந்த பி காப்பு எஸ் காப்பு மாதிரி 2 சோடி மற்ற தோடு எடுத்துருக்குறா அம்மா. மற்ற இங்கால அந்த எஸ்ஸுகள் சொல்லியிருந்தவா. அதோட வந்து மரகத பதக்கம்னு சொல்லுவினம்மா அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துருக்குறா. அது உண்டு சின்ன பெருசுன்னு சொல்லி 2 இப்படி இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்களா. இப்படி அம்மா செலக்ட் பண்ணினவா. அதோட இஞ்சால இப்படி ஒரு செயின் சொல்லியிருந்தவா. இந்த செயின் வந்து இப்படி மாறி இந்த செயினை இந்த 2 இந்த ஒரு பெண்டன் இந்த பெண்டன் மாதிரி இருக்குது பெட்டலில் பாருங்க. இந்த மாதிரி அதை கலட்டி மாற்றி போடலாம். 2 இருக்குது. அதோட இந்த செயின் ஒன்று சொல்லியிருந்தவா. பார்த்தீங்களா வடிவாக இருக்குது. பார்த்தீங்களோ இவ்வளோ அந்த அம்மா சொல்லியிருக்கிறா. ஓகே, இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ அவசரமாக டக்குன்னு பார்சலை போட போகிறோம். ஓகே, இன்னும் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் கவுப்பியை வச்சு கவுப்பியில் வடை தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அங்கால வந்து குருவிங்கிறவிட்ட கத்தி கொண்டு இருக்குது ஒரு பக்கம். ஓகே, இன்றைக்கு வந்து நான் காலையிலேயே இந்த கவுப்பியை ஊற வச்சு வடை தான் செய்ய போகிறோம். வாங்கோ இப்போ நாங்கள் அந்த கவுப்பி வடையை எப்படி செய்யலாமென்ட்டு ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களை வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த கவுப்பியை வந்து நான் 2 மணித்தியாலம் அளவில் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 2-3 மணித்தியாலம் ஊற வச்சு எடுக்கலாம். பெரிய கவுப்பி 5 பாருங்க நல்லா ஊறி வந்துருக்குது பாருங்க. ஒரு கவுப்பி எடுத்து அமர்த்தி பார்ப்போம். இது வந்து வயிறு கட்ட மாதிரி தான் இருக்கும். அது கவுப்பியெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு. இந்த மாதிரி 2 மணித்தியாலமாக நான் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதோட இங்கால வந்து வெங்காயம் பம்பா வெங்காயம் வந்து 3 பம்பா வெங்காயம் அளவில் இப்படி சின்னனா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட கருவேப்பமிலையும் இந்தளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் இப்படி அந்த கட்டைத்தூள் மாதிரி இப்படி அந்த வெட்டுத்தூள்னு சொல்கிறது, மற்றது உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் முதல்ல மிக்சி கப்பில் இந்த கவுப்பியை போட்டு அடித்து எடுப்போம். அந்த உங்களுக்கு தெரிந்த அந்த நான் அடித்து காட்டுறேன். உங்களுக்கு எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி அடித்து காட்டுறேன். அளவளவாக போட்டு அடிப்போம். நாங்கள் திறந்து இப்படியே இருக்க தட்டி விடணும் பாருங்க. இந்த மாதிரி தட்டி கொடுத்தா தான் எங்களுக்கு மேலால் கிடக்கிறது மடிக்கும். இந்த மாதிரி தான் ஆக பசையாக அடிச்சிங்கன்றாலும் இந்த வடை வந்து மொறு வராது. அதனால் ஓரளவாக இருக்கும். ஓகே, எங்களுக்கு இந்த பதம் காணும் பாருங்கோ. இந்த மாதிரி மிராக்கி கொள்வோம் பாருங்கோ. இந்த மாதிரி அடிச்சிடுங்கோ.
மாதிரி மெட்ட கவுப்பியை மடிச்செடுப்போம். நீங்கள் ஒரு நாள் நைட் ஃபுல்லாகவும் ஊற வச்சு எடுக்கலாம் இந்த கவுப்பியை. இந்த மாதிரி தட்டி தட்டி கொடுத்து 2-3 தடவை அரைச்சிங்கண்டா சரி. இந்த கவுப்பி அரைக்கேக்கில் வந்து தண்ணி ஒன்றும் விட்டுட்டு அரைக்காதேங்கோ, ஊறினதோடையே அப்படி அரைச்சிடுங்கோ. பார்த்தீங்களா இப்படி வருதுண்டு. அதை நாங்கள் எல்லா கவுப்பியுமே அடித்து எடுத்துட்டோம். பாருங்கோ இந்த மாதிரி நல்ல வடிவாக பசியாக அடிச்செடுங்கோ. உங்களோட கவுப்பி வந்து இப்போ ஒரு வித்தியாசமாக வருது. கொஞ்சம் நல்லா ஊறுற கவுப்பின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நைட்டே ஊற போட்டு காலையில் இப்படி அடிச்செடுத்து நீங்கள் வடியை சுடலாம். இல்லைன்னு சொன்னால் காலையில் ஊற விட்டுட்டு பின்னேரவும் வடியை சுட்டு கொள்ளலாம். இப்போ எல்லா மாதிரியும் செய்யலாம். நான் என்னுடைய நல்ல கவுப்பி என்னுடைய 2 மணி நேரம் அளவில் நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இந்த பாருங்க கவுப்பியில் ஒரு முழுசும் இல்லாமலுக்கு நல்ல வடிவாக இப்படி இந்த மாதிரிக்கு அடித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம். பாருங்க எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்னனா கட் பண்ணி வச்சுருங்கோ. இதுக்குள்ளே இப்போ வெங்காயத்தை போடுவோம். வந்து நாங்கள் கருவேப்பமில்லை விரும்பினா நீங்கள் பச்சை மிளகா போடுங்கோ. நான் வந்து வெட்டுத்தூள் போடுறபடியாக நான் பச்சை மிளகா போட இல்லை. அதோடு வந்து நாங்கள் வெட்டுத்தூளையும் போடுவோம். இந்த வெட்டுத்தூளை பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் இதாக இருக்கும். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. ஊடியும் கவனமாக அளவாக போட்டுக்கொள்ளுங்க. ஓகே எனக்கு இவ்வளோ உப்பும் காணும். இன்னும் வந்து இப்படியே சேர்த்து கலந்து விடுவோம். பிணையக்குள்ளே என்ன மாதிரி வருதுன்னு பாருங்க. வெங்காயம் எல்லாம் அந்த சின்ன வெட்டினோம்னு சொன்னால் இந்த கவுப்பியோடு எல்லாம் சேர்ந்துடும் பாருங்க. கவுப்பி வந்து நான் 200 கிராம் அளவில் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக பிணைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கோ. இனிமேல் வந்து நாங்கள் வடையை பொரிச்சு எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வந்து ஒரு சட்டி கொண்டு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொள்ளுவோம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் விட்டு பொரிக்க போகிறோம். நீங்கள் வேறு எண்ணெய் விட்டு நீங்கள் சூரியாந்தி எண்ணெயோ அப்படி எதுவும் போடுறேன்னு சொன்னால் நீங்கள் விட்டு இந்த வடையை பொரிச்சு கொள்ளலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயை தான் விட்டு பொரிக்க போகிறேன். ஓகே இப்போ வந்து எண்ணெய் கொதிக்கட்டுக்கு நாங்கள் வடையை போட்டுக்கொள்வோம். அந்த எங்களுக்கு எண்ணெய் வடிவாக கொதிச்சுட்டுது. இங்கே வந்து நாங்கள் இந்த கவுப்பி மா கொஞ்சம் எடுத்து உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது எப்படி ஒரு வாழை இலை வச்சுருக்கிறேன்னு பாருங்கோ. இந்த வாழை இலையெல்லாம் தட்டி போட போகிறேன். இந்த மாதிரி தட்டி போட்டு பொரிக்க வேண்டியதை. உங்களுக்காக தப்பியாக வேணுமென்றாலும் நீங்கள் பொரிச்சு அப்படி தப்பிக்கொள்ளலாம். போடுவோம் பாருங்க. இந்த இந்த அடுப்பை வந்து நல்ல ஸ்லோவாக வச்சுருங்கோ. அது கருப்பாக தானே இருக்குமேனு சொன்னால் கவுப்பி வந்து என்ன கலர் ஒரு இந்த கருப்பு ப்ரௌன் மாதிரி தானே அதுபடியாக இந்த மாதிரி தான் வரும். ஆனால் டேஸ்டண்டாக சொல்ல தேவையில்லாத அளவில் இருக்கும். கருத்தாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே வேகிட்டுன்னு சொல்லி உடனே எடுத்துடாதீங்கோ. அது ஒரு பக்கமாக வேகட்டுக்கும். இங்கே வந்து திருப்பவும் நாங்கள் ஒரு உருண்டை எடுத்து அந்த மாதிரிக்கு போட்டுக்கொள்ளுவோம். வடையை எடுத்துடுவோம். பார்த்தீங்களா இந்த மாதிரி பாருங்க. இதே மாதிரி மல்லாண்டு பொரிச்சு எடுப்போம். ஓகே இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரியே டக்குன்னு தட்டி போடுவோம். குண்டா அடுக்காமலுக்கு எடுத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் நல்ல வடிவாக வேகி வரும். மாதிரி பாருங்க இந்த மாதிரி வடிவாக பொரிச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி மிச்சத்தையும் நாங்கள் பொரிச்சு எடுக்கணும். இந்த பாருங்க இந்த மாதிரிக்கு தட்டி தட்டி பக்கத்தில் தண்ணியை வச்சுருங்கோ. கையை கழுவி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக அப்படியே எடுத்து போட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி பாருங்க
இப்போ பாருங்க கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் வடையை பாருங்க கொஞ்சம் தான் போட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி நாங்கள் வேகினதே எடுத்துடுவோம் பார்த்தீங்களா இப்போ வந்து நாங்கள் வடையெல்லாம் பொறிச்சு முடிச்சிட்டோம் இங்கே வேறுங்கோ பார்த்தீங்களா கவுப்பியில வடை கவுப்பியில் வடை இப்போ வந்து ஒன்றை பிச்சு பார்ப்போமா ஏ முரண்டு கிடாது பார்த்தீங்க கலர் தான் ஒன்று ஒரு சின்ன மாற்றம் ஏன் கலர் மாற்றம் அந்த கவுப்பி வந்து கலர் கவுப்பின கலர் தானே ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவக்கூடிய இது ஒரு நல்ல சத்துள்ள ஒரு காணொளி சரிதானே வயசு சாப்பிட போகிறேன் சாப்பிடுங்க இல்லை வயசு போனாக்கள் எல்லாருக்கும் அந்த சுகர்காரவே யோசிக்காமல் சாப்பிடக்கூடிய ஒரு இந்த வடை வடை சரிதானே சூப்பராக இருக்குது உண்மையாக எண்ணெயும் குடிக்கல நல்ல வாசமாக இருக்குது இந்த கவுப்பி கமக்குது வாசம் சாப்பிடக்கூடிய சுவை எல்லா சின்னாக்களும் கண்டிப்பாக இந்த வடையை சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பிரியாணி இப்படி செய்து பாருங்க முறை சத்தம் கேட்குது நல்ல முரண்டு இருக்குது ஆனால் நல்ல இதமாக இருக்குது வாய்க்கிறேன் கிட்டத்தட்ட அந்த வடாத்தின் சேப்பு மடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க சுவையோ சுவை உண்மையில் யூடியூப்பில் இப்போ வந்து யாரும் இதை வடை போட்டுச்சினமோ தெரியாது கவுப்பியில் என்னை பொறுத்தவரை நான் பார்க்கல நானாக இதை பிடிச்சி செய்திருக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி கவுப்பி இருந்தால் வச்சு செய்து சாப்பிட்டு பாருங்க இதை நீங்கள் இந்த பொங்கலுக்கு கூட செய்யலாம் வீட்டுக்கு வராங்க உளுந்தில் கவுப்பி உளுந்தில் வடை செய்வீங்கள் கடலைப்பருப்பில் வடை செய்வீங்கள் கீரை வடை செய்வீங்கள் ஏதோ எல்லாம் வடையெல்லாம் செய்வீங்கள் கவுப்பியை வச்சு உண்மையில வடை செஞ்சுருக்குறேன்டா வேறு லெவலா அஞ்சு கலகலான்னு சத்தம் பார்த்தீங்களா கலகலான்ற ஒரு சத்தம் பச்சையாகவும் இல்லை நல்ல முறுமுறன்னு சாப்பிடத்தான் சொல்லுதா திருப்போம் ஏன்னா வேறு லெவல் பிஸ்கட் மாதிரி கிடக்கு உள்ளுக்குள்ளே எல்லாம் பேகி பொறிஞ்சு எல்லாம் ஒரே தான் அவன் முதல் வந்து அளவான சூட்டில் வச்சு போடணும் எண்ணெயை வந்து அளவா குறைச்சி விட்டுட்டு நீங்கள் உங்களோட எண்ணெய் கேட்ட மாதிரி 10 15 20 போட்டே பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் நான் துவக்கத்தில் ஒருக்கா போட்டேன் நான் ஒன்று போட்டேன் நான் அது எண்ணெய் கீட்டண்டபடியாக கொஞ்சம் கருவுற மாதிரி வந்தது இப்போ வந்து நல்லா நீட்டாக வந்துட்டு நல்லா தான் ஓகே வேறு லெவல் திருப்பி சொல்லக்கூட வேறு லெவல் ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு போல் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்